சினிமாவுக்கு போமா? என்ன வெக்கம் உனக்கு? இல்லண்ணே, நீங்களே சினிமா அங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே. இல்ல இல்ல என்ன நிக்கிறீங்க? லேட் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, ஞாபகம் எங்க இருக்கு? லேட்டு ஞாபகம் சமாளிக்குது. தம்பிக்கு கல்யாணம் ஆனாலும் ஆச்சு, ரொம்ப ஞாபகம் மறதியா போச்சு. அதெல்லாம் சரி. ஆமா, உண்மையா மறந்துட்டேன். போய் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்து வந்துடுறேன். அண்ணன் வந்தா சொல்லுங்க. சரி சொல்லுங்க. கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருமே இப்படித்தான். மாலதி, அங்க என்னம்மா சத்தம்? உங்க அண்ணன் கைய விடுங்களே. உங்க அண்ணனுக்கு வேற வேலையில வீட்டுக்குள்ளேயே வந்து கொண்டாட்டு பேசிட்டே இருப்பாரு. அண்ணன் வந்துட போற. போங்கடே, போங்க போங்க அண்ணா. மாலதி, மாலதி, என்னமா சத்தம்? டேய் தம்பி, இப்பதான் ஒர்க் ஷாப் போனேன், அதுக்குள்ள எப்பறம் திடீர்னு திரும்பி வந்தேன்? அதாவது இந்த ஸ்பானர் செட்ல அதை எடுத்துட்டு போக மாட்டேன். அதுக்காக தம்பி, நீ ஸ்பானர் செட் எடுத்துட்டு போன கண்ணால பார்த்தேன். எனக்கு காது குத்தாதரா நீ? ஆமாண்ணே. அண்ணே, நான் அந்த பாக்கெட்ல மறந்துட்டேன். அப்படிங்களா? ஏங்க, உங்களுக்கு அடுப்பங்கர்ல என்னங்க வேலை? நான் வந்தேன்னா ஒரு பூனை உள்ள போச்சுங்க. ஒரு சமயம் பாலை கொட்டி என்ன பண்றது, அதுக்காக அதை பிடிக்கலாம் போல. மாலதி என்ன பார்த்து பார்த்து சத்தம் போட்டு. ஏ தம்பி, கதை நடந்தது போதும். உர்ஷா போய் ஒழுங்கா வேலை செஞ்சு காரை சீக்கிரம் டெலிவரி கொடு. போடா போடா. திரும்பி வந்து கொஞ்சாடிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காண்டி. அத வேலை மெனக்கிட்டு நீங்க பாத்தீங்களாக்கோ? ஐயோ ஐயோ, எங்க உங்க தம்பி? எதை கடை பறந்துட்டானே. உங்களுக்கு ஏதாவது இருக்க? இப்படி சொல்றேன். சின்ன சிறுசுங்க அப்படித்தான் இருப்பாங்க. நாம அதெல்லாம் கண்டுக்கலாமா? ஒரு குழந்தைக்கு அப்பா ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க எவ்வளவு குறும்புத்தனம் பண்றீங்க. கௌரி கௌரி கௌரி, தம்பி என்ன கூத்தடிக்கிறான் தெரியுமா? பூச மாத்தி போட்டுக்கிறான், பூனை மாதிரி திருட்டு நடந்துக்கிறான். உருஷா போறதுக்கு மனசு இல்லாம போறான். அவராவது பரவாயில்லையே, கல்யாணமான அடுத்த நாளே வேலைக்கு போயிட்டாரு. நீங்க என்ன செய்தீங்களா? தலைவலி உடம்பு வலின்னு போய் சொல்லிக்கிட்டு ஒரு மாசம் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாம என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்தீங்களே, மறந்துட்டீங்களா? மறக்க முடியுமா? அதுதான வாழ்க்கையில ருச்சியான கட்டம். கௌரி உட்காரேன். பக்கத்து வீட்டுக்காரு வரல. கௌரி, பெரியவனும் இங்கதான் இருக்கானே. இந்தாமா பிரசவம் கொண்டாப்பா. என்னப்பா அது? ஒண்ணுமில்லமா, மணிய ஏற்காடு கான்வென்ட்ல சேர்க்கறதுக்கு அப்ளிகேஷன் போட்டோம்ல, இப்ப கூட்டிட்டு வர சொல்லி கடிதம் வந்திருக்கு. அப்படியா? போலாம், எல்லாரும் போலாம். இவன் ஒரே பிள்ளை, இவன் மேலதான் எங்க உயிரையே வச்சிருக்கோம். அதனால ஜாக்கிரதையா கவனிச்சு. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். கொண்டு வந்து விடுற வரைக்கும் தான் உங்க பிள்ளை, அதுக்கப்புறம் எங்க பிள்ளை. மறுபடியும் வந்து பாக்குறப்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆயா, இந்த குழந்தை உள்ள கூட்டிட்டு போய் பிஸ்கட் சாக்லேட் எல்லாம். மணி, நீ இந்த அம்மா கூடயே இரு. நானும் சித்தப்பா கடைக்கு போய் உனக்கு டுப் 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 துப்பாக்கி வாங்கிட்டாரோம். ஐயோ, அப்பாவுக்கு நல்ல துப்பாக்கியா பெருசா பார்த்து வாங்க தெரியாது. நான் போய் வாங்கிட்டு வரேன். மணி, நான் வேணா இங்கே இருக்கட்டுமா உனக்கு துணையா?
சரி. நல்ல துப்பாக்கி வாங்கிட்டு வந்தான். அழாம இருக்கணும். வரேன் சார். டாடா. அப்பா வாங்கப்பா, வாங்க உள்ள போய் உட்காருங்கப்பா, பெருக்கிட்டு வந்துடுறேன். வாங்கய்யா வாங்க. இப்பதான் வரீங்களா? ஆமாமா. தங்கச்சி என்னம்மா இது, அப்பா வந்திருக்காங்க, அவங்கள கவனிக்காம பொண்ணா இப்படி? வேண்டாம்க்கா, நான் பெருக்கிறேன், நீங்க அப்பாவை உள்ள அழைச்சிட்டு போங்க. போங்கப்பா, சொன்னா கேட்க மாட்டேன், அப்பாவை கூட்டிட்டு போமா. போங்கய்யா. வாங்கப்பா. உட்காருங்கப்பா. என்னப்பா ஏன்? ஒண்ணும் இல்லம்மா, நான் உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன், உன் காலை கையாக்கிறது பாதுகாத்தேன். சாதாரண செருப்பு போட்டான் உன் பிஞ்சு பாதங்கள் நோகுமே பஞ்சு வச்சு தைக்க சொன்னம்மா. அப்படிப்பட்ட கால் கட்டாந்தரையில நிற்க நீ ஒரு வேலைக்காரியாட்டம் கையில தொடப்பத்தை பிடிச்சு வாசல பெருக்கிற அந்த காட்சி என்ன கலக்கிடுச்சுமா. என்னப்பா அப்படி சொல்றீங்க? பேனா பிடிச்ச கையால தொடப்ப எடுத்து பெருக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? மாலதி, அப்பா பணக்கார வீட்டு பொண்ணை கட்டிக்கிட்டு வந்தோம், அவ படுக்கையில இருந்தபடியே பல் கூட விளக்காம பெட் காஃபி கேக்குறா அப்படின்னு 10 பேர் சொல்றது நல்லா இருக்குமா? இல்ல பண்ணையாரோட பொண்ணை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரியே தெரியல, குடும்பத்தை ஒரு கோவிலா மதிச்சு நடக்கிறா அப்படின்னு 100 பேர் சொல்றது நல்லா இருக்குமா? எதுப்பா நல்லா இருக்கும், நீங்களே சொல்லுங்க. அம்மா இப்பதாம்மா எனக்கு புரியுது, நான் ஆனந்த கண்ணீர் விட்டு இருக்க வேண்டியது. மாலதி, உன்னை பெற்றதுக்காக நான் பெருமைப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேம்மா. மாமா வாங்க 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 வாங்கம்மா. எல்லாம் சௌக்கியம் தானே? உங்க ஆசீர்வாதம் இருக்கும்போது சௌக்கியத்துக்கு என்ன மாமா குறைச்சல்? அதுக்கு என்னப்பா, எல்லாம் ஆண்டவன் செயல். இந்தாங்க காபி சாப்பிடுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். மாப்பிள்ளைங்க தம்பி இப்ப வந்துருவான், என்ன அப்படியே என்கிட்ட சொல்லுங்களேன். ஒண்ணுமில்ல, என் பொண்ணை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல, அதனால பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போய் வீட்டோட வச்சுக்கணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். நீ என்னம்மா சொல்ற? நான் என்னப்பா சொல்றது, அவர்கிட்ட கேளுங்க. அவன் என்ன கேட்கிற? மாமா, இது அருமையான காரியம், உங்களுக்கு நல்லது, தம்பிக்கு நல்லது, இங்க தாராளமா அழைச்சிட்டு போலாம். என்னங்க நீங்க, மாலதி சொன்ன மாதிரி தம்பி வரட்டும். அதோ தம்பியே வந்துட்டாரு. வணக்கம் மாமா. வாங்க மாப்பிள்ள. நான் உங்ககிட்ட ஒரு மாமா, நீங்க சொன்னாலும் என் காலையும் விழுந்தது. உங்க விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத நிலைமையில் இருக்கிறதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டீங்க? உங்களை வீட்டோட வச்சுக்கணுங்கிற நோக்கத்துல தானே என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுத்தேன். என் பொண்ணை பிரிஞ்சு என்னால இருக்க முடியுமா? அது மாதிரி நானும் எங்க அம்மா அண்ணா அண்ணி இவங்களெல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியுமா மாமா? அப்ப ஒண்ணு செய்யுங்களேன், நீங்க எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்துருங்களேன். ரொம்ப சௌகரியமா போயிடுச்சு, அப்படியே செஞ்சிடலாம். ஏமா ரொம்ப லட்சணமா இருக்கடா நீ சொல்றது. இத பாரு, உங்க அப்பா ஆண்டு அனுபவிச்ச இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். அவர் கண்ண முடுன இதே இடத்துல தான் நானும் கண்ண முடுவேன். ஆமா, சரியா சொன்னீங்கம்மா. மாமா, தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. தாயை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. வேணும்னா உங்க பொண்ணை அழைச்சுக்கிட்டு போங்க, நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை. நீங்க இல்லாத இடம் சொர்க்கமா இருந்தாலும் அது எனக்கு நரகம் தான். அம்மா, கனவு இருக்கிற இடம் நரகமா இருந்தாலும் அங்கேதான் மனைவி இருக்கணுங்கிறது சட்டம். நான் அந்த சட்டத்தை ஒண்ணு மீற சொல்லல. மனைவிக்கு ஒரு இடத்தை கொடுத்து அங்க கணவன் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணினேன். ஏதோ உண்மையில உள்ள பாசத்தினால அப்படி பைத்தியக்காரத்தனமா நினைச்சிட்டேன். பரவாயில்லம்மா. ஏமாமா, நீங்க வருத்தப்படுறீங்க போல் இருக்க. இல்ல மாப்பிள்ள, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் வர்றேன். என்னங்க வந்துட்டு உடனே புறப்படுறீங்க, இருந்து சாப்பிட்டு தான் போங்களேன். பரவாயில்லம்மா, அதான் காஃபி சாப்பிட்டேன், எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, வரேன். மாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவு பண்ணிட்டு உங்க விருப்பத்தை நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். சந்தோஷம், அதை செய்தீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும். வரேன், நான் வரேன் மாப்பிள்ள, எல்லாருக்கும் வரேன். அவர்கிட்ட எவ்வளவு பணம் குமிஞ்சு கிடக்குது, அதை அனுபவிக்க தெரியாம ஆயு மகன் இந்த அரமனை விட்டு நகர மாட்டேன். ஏன்னா இப்படி பணம் 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 பேய அலையறீங்க? சும்மா உனக்கு தெரியாதவங்க. என்ன அது?
அவசிய மருந்து கலந்த இந்த பாலை முனையம்மா சாப்பிட்டால் இந்த டிரைவர் குப்பவின் பின்னால் நாய் மாதிரி சுத்துவார். என்னங்கிற? ஆமா, என்ன பாருங்க கையுமா நிக்கிற? பால் சாப்பிட்டு உடம்பு தேத்த போற? இது எனக்கு இல்ல, இந்த டிரைவர் பிரியத்தோட முனிமாவுக்கு கொடுக்கிற பால். என்னங்கிற இது? என்னைக்கு இல்லாம சும்மா சாப்பிடு. எப்போங்கிற எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயா, வெக்கமா இருந்தா அப்படி ஓரமா நின்னு சாப்பிடு. சரி சரி, நீ வச்சுட்டு போ, நான் அப்புறம் சாப்பிடுறேன். சாப்பிட்டுலாம். நீ இவ்வளவு பிரியமா குடுக்குற, நான் சாப்பிடாம இருப்பேன்? கப கபன்னு சாப்பிடு, பாதியில் நிறுத்திடப்ப. கப கபன்னு சாப்பிடணுமா? நாய் மாதிரியா சுத்துறேன்? இரு சுத்த வைக்கிறேன். இங்க வாப்பா.